சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர், கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியான பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தரை தேடினால். When you seek the Lord, இதுதான் இன்று நாளின் தலைப்பு. வசனத்திற்கு ஆதாரமாக 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்பாய் நான் கேட்கிறேன். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். மீண்டும் ஒரு விசை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். 12 முதல் 14 வரையிலும். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிக்கைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். 15ஆம் வசனம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை நீர் சிருஷ்டித்து இந்த உலக வாழ்க்கையில் உம்மையே நாங்கள் சார்ந்து வாழும்படிக்கும் ஒவ்வொரு காரியத்திலையும் உம்மையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உம்மை முதன்மையாய் வைத்து வாழ்ந்து தேவ வசனத்தையே பிடித்து கொண்டு அதன் மேல் விசுவாசத்தை வைத்து வசனத்தை பிடித்து கொண்டு வசனத்தை தந்தவர் மேல் அசையாத விசுவாசத்தையும் கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே, அந்த உன்னத பலத்தினாலே தேவனுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தேவனுக்கு ஏற்ற நீதியை அடைந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் நீதியின் மேல் நீதியும் அடைந்து தேவனை தேடுகிற அறிவினாலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவனுடைய வருகைக்கும் தேவனுடைய சன்னிதானத்தில் நித்திய காலமாய் சேவிப்பதற்கு இந்த உலக வாழ்க்கையை ஒரு ட்ரைனிங் சென்டராக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நீர் தாமே எங்களுக்குள் விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் 100% உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று ஆண்டவரே எங்களை எங்கெல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்திலெல்லாம் நீர் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவரே கனி கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தோடு நாங்கள் வாழ வளர, நாங்கள் மாத்திரமல்ல எங்கள் சந்ததியும் சந்தானங்களும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகளும் எல்லா காலங்களிலும் உமக்கென்று 100% பலன் தரக்கூடிய ஜனமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்தருளும். அப்பா, நோக்கம் இல்லாமல் ஓடாமல் ஆண்டவரே நோக்கத்தோடு ஓடி முடிக்க உதவி செய்யும். வாழ்க்கையை எங்கள் கண்கள் பார்க்கிற வண்ணம் பார்க்காதபடிக்கு கர்த்தர் தந்த வாழ்க்கையை கர்த்தருடைய பார்வையின்படி இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை பார்த்து அந்த நோக்கத்தின் அடிப்படையில் உலகத்தின் வாழ்க்கையை முடித்து சன்னிதானத்தில் வந்து காணப்பட கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படி வேண்டுகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து இஸ்ரவேலின் தேவன் மேல் தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து அவரை உண்மையிலேயே உறுதியாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக்கொள்வார் பிரதர் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி தான் பாருங்களேன்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவரை தேடுகிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் பலிக்கவும் அந்த வார்த்தையையும் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நான் உன்மேல் கொண்டிருக்கும் நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிர்காலத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். நாம் அவரை எந்த அளவிற்கு தேடுகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தின் திட்டத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இந்த உலகத்தின் கரையை நாம் முடித்து அவருடைய சன்னிதானத்தில் நிற்கிற போது அந்த காரியத்தை, எந்த காரியத்தை, தேவனுடைய நோக்கத்தை, எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டோம் என்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றினவர்களாய் பரலோகத்தில் சாட்சியை பெற்று நாம் ஓடிக்கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிக்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நீங்க கவனிங்க, நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவது இல்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா. வேத வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் இந்த உலகம் மாமிசம் பிசாசை மேற்கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற போதோ அல்லது மத்திய ஆகாயத்திலே நம்மை சேர்க்கும்படி அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி இயேசு ராஜா மகிமையோடு கூட ஆயத்தப்பட்டு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருக்கிற போது ஜெயம் கொண்டவர்களாய் மனுஷர்கள் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிற போது தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்திலே சொல்லப்பட்ட வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் கர்த்தர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறவர்கள் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படி என்றால் பவுல் சொல்லுகிறது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், இதோ இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீதியான ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை, அந்த நீதியின் வஸ்திரத்தை ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலமாக நான் என்னுடைய அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போட்டு என் தேவனுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிற சாட்சியும் உறுதியுள்ள ஒரு வாழ்க்கை, நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவ ஆவியானவருடைய பலத்தினால் வாழ்ந்து தேவனுடைய நோக்கத்தோடு தேவனோடு நீதியின் தேவன் என்கிற வாழ்க்கையின் அனுபவத்தை வாழ்க்கையின் மூலமாய் வாழ்ந்து காட்டுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியின் கிரீடத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு ஆசையை ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க? கரங்கள் எல்லாம் உயரலையே. அப்ப இந்த உலகத்தின் கிரீடத்திற்காக பார்க்குறீங்களா? ஹல்லேலூயா.
மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆரம்பத்தில் கர்த்தர் விதைத்த உண்மையிலே கடைசி வரையிலும் எல்லாவற்றிலும் மனைவி பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிற போது ஜீவ கிரீடத்தை பெறுவோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஜீவ கிரீடத்தை என் கண் முன் பார்க்குறேன், பரலோகத்தில் நான் போகும்போது என் தலை மொட்டை மண்டையாக இருக்கக்கூடாது, ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரலோகத்தில் உள்ள ராஜாவை மகிமையின் கர்த்தராய் பார்த்து இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் தேவனுடைய மகிமைக்காய் அவருடைய மகிமைக்காகவே நான் வாழும்படி இந்த உலகத்தில் வைக்கப்பட்டேன் என்பதை அறிந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறவர்களுக்கு மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் தரும்படி காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் மகிமையின் கிரீடத்தை பெறணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அருமையாய் மேய்த்து அலட்சியமாய் அல்ல, உதாசனமாய் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காய் அல்ல, முழு மனதோடு செய்கிறவர்களுக்கு வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறாராம். நீங்கள் எல்லாம் பரலோகத்தில் வரும்போது உங்களை மேய்த்தவர்களாகிய எங்களுக்கு தேவன் மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆவி ஆத்துமா சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து கரை திரை பிழை இல்லாமல் இயேசு ராஜாவோடு தன் வாழ்க்கையை இணைத்து கொண்டு இந்த உலகத்தின் ஓட்டத்தை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், வரக்கூடிய பாலிய இச்சையானாலும் வரக்கூடிய எந்த சோதனையும் மேற்கொண்டு பரிசுத்தமாய் நான் காத்துக்கொள்வேன். அவர் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல் நானும் பரிசுத்தமாய் இருப்பேன் என்கிற அந்த வைராக்கியத்தின் பினேகாசின் வைராக்கியத்தோடு வாழக்கூடியவர்களை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த கிரீடத்தால் அலங்கரிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் கர்த்தரை தேடுவதனால் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக கிரீடங்கள் உண்டு. பரலோக ராஜ்யத்திலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது 24 கொஞ்சம் லைட்டா தேங்க்யூ 24 மூப்பர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை மகாராஜாவுடைய கிரீடத்திற்கு முன்பதாய் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய் வைத்து இவைகள் எல்லாவற்றிற்கும் நீர் ஒருவரே பாத்திரர் என்று அவரையே உயர்த்தினார்கள். புரிந்தவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு காரியங்களை இந்த உலகத்தில் செய்து முடித்து அவருடைய சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் போது எல்லாவற்றையும் அவர் பாதபடியில் வைத்து இத்தனை காரியத்திற்கும் என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, உங்கள் கிருபையினாலும் உங்கள் உன்னதத்தின் பலத்தினாலும் நாங்கள் செய்து முடித்தோம், இதற்கு பாத்திரர் நீரே என்று சொல்லி அவர் பாதத்திலே வைக்க ஆரம்பித்து விடுவோம். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ கொஸ்டின் டைம். கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ஆரம்பத்தில் வரும்போது ஆப்பிள், அடுத்து இன்னும் ஒரு சிலதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த தடவை வரும்போது தோட்டத்தோடு வருவோம். ஆமென். சரி, சிறு பிள்ளைகளிலிருந்து ஆரம்பிப்போம். சில்ட்ரன், could you mention the names of the fruit of the spirit? யார் சொல்லுறீங்க? ஆர்டராக சொல்லனாலும் நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் 9 ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா? Galatians chapter 5 verse 20-23. ஸோ யாராவது சொல்லணுன்னா நீங்கள் மைக் உங்களுக்கு கொடுக்கப்படும், சொல்லுங்கள், உங்களுக்கு gift உடனே இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாக்லேட் இருக்காது. ஷாத்ராக் அங்கிள் வந்தாருன்னா ஃப்ரூட்டோடு தான் வருவார். ஓகே, கமான். யார் சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ். இமானுவேலுடைய மூத்த பிள்ளை இல்லையா? பாப்பா எழுந்துருமா, மைக் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். ஆஹா, கொஞ்சம் மைக் ஷேர் பண்ணுமா, கொஞ்சம் இல்லைனா ஃப்ரெண்டில் வந்துடுற. சலோ. சொல்லுப்பா. Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, self-control. கரெக்டா? Just love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Praise. உனக்கு எதுமா வேணும்? மேங்கோ, பனானா. இது டைம் பாஸுக்கு இல்லை, இதெல்லாம் உற்சாகப்படுத்துறது. மிஸ்டேக் மீ. எதுக்குமா உனக்கு வேணும்? என்னம்மா? மேங்கோ. God bless you. இப்போ பிரதர் சைட்லேருந்து கேம்ப்லேருந்து வரக்கூடியவர்களுக்கு சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தர் பைபிளுக்காகவே பைபிளை முக்கியத்துவப்படுத்தி வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த ஒரு சங்கீதம் உண்டு. அந்த சங்கீதத்தில் மொத்தம் எத்தனை வசனம் உண்டு? சொல்லுப்பா. என்னப்பா கரெக்டுங்களா? 176. தம்பி வா ராஜா, கரங்களை தட்டி. அது என்ன சாம்பா? அது வாப்பா, உனக்கு என்ன வேணும்? சரி, அடுத்து சிஸ்டர் சைடில் இயேசு கிறிஸ்து. இதுப்பா பனானா.
இப்போ எல்லாம் இருக்கு, உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுப்பா. ஓகே, கமான். இயேசு கிறிஸ்து பிதாக்கு ஒபே பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறாரு, சபை இயேசு கிறிஸ்துக்கு ஒபே பண்ணுது. இதை குறித்து பவுல் ஒரு வசனத்தை சொல்கிறாரு. ஃபேமிலி சைட்லேருந்து டக்குன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். எழுந்து நின்று அமர பொறுமையாக சொல்லணும். ஞாபகம் வரல? புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்தில், மனைவிகளே கிறிஸ்துவ சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுதோ அது போல் சொல்லுங்கள். ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்கள். இல்லை, கல்யாணம் ஆகாதவங்களே ஈஸியாக சொல்லிடுறேன், கல்யாணம் ஆனவங்களும் சொல்லுங்கள் ப்ளீஸ். டைம் ஆகுது, சீக்கிரம் முடிச்சிடலாம். இது ஓப்பன் தான், நீங்கள் ஓப்பன் பண்ணியே பார்த்து கூட சொல்லுங்கள். எனக்கு தேவை நம்ம ஒவ்வொரு குடும்பம், சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், அடுத்து பெரியவங்களுக்குன்னு ஒரு வசனம் இருக்குது. சோத்ரம். கமான். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. யார் வாசிக்கிறவங்க கொஞ்சம் எழுந்து நின்று வாசிங்க ப்ளீஸ். அப்படியே புருஷர்களும். இல்லை, ஃபஸ்ட்டு வாசிச்சுட்டாங்களே யாரோ ஒருத்தங்க, பரவாயில்லையா? சரி, வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல் ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஆமென். கரங்களை தட்டி சகோதரிக்கு சோதரம். சிஸ்டர் போதும் சிஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்து பெரியவங்களுக்கு, அவர்கள் முதிர் வயதிலும் டேஷ். வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்லியிருக்கு. எல்லாம் எவ்வளோ, இதெல்லாம் முன்னாடியே கேட்டேன்ல நான். சொல்லுங்கள் பெரியவங்க யாராச்சும். சிஸ்டர், என்ன சிஸ்டர் வேணும்? வாட்டர் மேலன். ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே, கடைசியா சீக்கிரம் சொல்லுங்களேன். அவர்கள் முதிர் வயதிலும். ஆஹா, ஆன்டி கரங்களை தட்டி. ஆன்டி வேற ஆப்ஷன் இல்லை. காட் பிளஸ் யூ. ஸோ அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஆன்சரும் சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வருவோம். தேங்க்யூ. அடுத்த தடவை வரும்போது நிச்சயமாக தாரையோட ஒரு தோட்டத்தோடு வருவோம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆமென். கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம முடிப்போம். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நாம் கர்த்தரை தேடுவது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 12:31 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த நாளில் வேதத்தின் வசனத்தின்படி நாம் பார்க்கிற போது எத்தனை பேர் ஒவ்வொரு மாதமும் போனஸுக்காகவும் இன்சென்டிவ்காகவும் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை கொஞ்சம் உயர்த்துங்களேன் பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் எனக்கு இயர்லி கொடுக்கக்கூடிய போனஸுக்காகவும் இன்சென்டிவுக்காகவும் நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? இல்லை. ஒவ்வொரு மாதமும் நான் செய்கிற வேலைக்கு தக்க கூலியை பெறும்படிக்கு சேலரின்ற ஒரு டேர்ம், அந்த சேலரிக்காக தான் நான் 30 அல்லது 31 நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படைக்கப்பட்டது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீ தேடுவதற்கு நீ முதல்ல அதை போய் தேடு, உனக்கு வர வேண்டிய போனஸும் இன்சென்டிவும் உனக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வார்த்தையை முன்னாடி நிறுத்தி இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த வார்த்தையை கனம் பண்ணி முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் கூட போனஸாக, இன்சென்டிவாக, டபுள் ட்ரிபிள் போனஸாகவே கொடுக்கப்படும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால், சர்ச்சைக்கு நீங்கள் வர்றதுனால மறுபடி பிறந்து விட்ட அனுபவம் அல்ல. மறுபடி பிறந்த அனுபவம் தன் பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் மனஸ்தாபம் பண்ணி அறிக்கை செய்து, இயேசுவே நீர் மாத்திரமே என் பாவத்திற்கு பரிகாரி, உம்முடைய இரத்தம் தான் என்னை கழுவும், நான் பாவி என்பதை உணர்கிறேன், என் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு இரட்சகர் தேவை,
அது நீர்தான். இயேசுவே நீர் என் வாழ்க்கையின் துணையாளராக இரும் என்று நீங்கள் சொல்லி மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகர் எனக்கு தேவை என்பதை அறிந்து இயேசுவை ஒரு வித்தாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஆரம்பிக்கப்படுகிற வாழ்க்கை தான் மறுரூபமான ஒரு வாழ்க்கை, மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. சபைக்கு வருவதனால் மாத்திரம் மனம் திரும்பின வாழ்க்கை அல்ல. இயேசு திரும்பவும் சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளையைப் போல தாழ்த்தி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்தில் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இன்னொரு வசனத்திலும் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நிலை நிற்கும். இந்த நேரத்தில் ஒரு விசை மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புவோம். ஞான ஸ்நானத்திற்கு ஒருவேளை சந்தேக சிந்தையோடு நீங்கள் இருப்பீர்களானால் சபையின் மூலமாய் உங்களுக்கு தெளிவான சத்தியத்தை கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் தெளிவாய் முழுக்க ஞான ஸ்நானம் பெறாத வரையிலும் நீங்கள் உங்களுடைய சுய அழுக்கான கந்தையான துணியை இந்த உலக வாழ்க்கையில் அணிந்து கொண்டுதான் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியாகிய அந்த தேவ உடன்படிக்கைக்கு முழுமையான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் தண்ணீருக்குள் முங்கி இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிற அந்த முழு நிச்சயத்தோடு கூட மனுஷர்களுக்கும் பரலோகத்திற்கும் அத்தாட்சியாய் மூழ்கி தண்ணீரிலிருந்து தேவனுடைய நீதியை உடையவர்களாய் எழும்புகிறவர்கள் மாத்திரமே பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்ம நிறைய நேரம் வாசிக்கிறோம், அந்த கல்லன் எடுத்தானா அப்படின்னு சொல்லி ஒருவேளை தர்க்கம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் அந்த கல்லனுக்கு பரலோகம் கொடுக்கப்படவில்லை, பரதீசு தான் கொடுக்கப்பட்டது. இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து முன்னோடியாய் நமக்கு ஓடின இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் வலது பாரசத்தில் இன்றும் ஜெயகம்பீரமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்மளுடைய சிந்தை தேவனை தேடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். இது கர்த்தரை தேட வேண்டிய ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. உலகமானது அந்தி கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சபையோ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. சபையோ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட்டத்தோடு கூட்டமாய் நான் வந்து அமர்ந்து கொண்டு நான் சபைக்கு வருவதனால் கர்த்தரை தேடுகிறேன் என்கிற அந்த ஒரே சிந்தையை வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டி செல்ல முடியாது. அந்த வஞ்சக சிந்தனையிலிருந்து நாம் மாறி இன்றைக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு அறிமுகமான நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த வேண்டிய, கர்த்தருக்கு நேராய் நடத்த வேண்டிய, கர்த்தரை தேடாதவர்களை தேட வைப்பதிலும் கர்த்தரை தேடுகிறவர்களை இன்னும் ஓட வைப்பதிலும் ஓடுகிறவர்களை இன்னும் அநேகரை தேட ஓட வைக்குவதிலும் நீங்கள் கவனம் செலுத்திதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையின் போது கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லவில்லை. இயேசுவோடு கூட மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவனுடைய சாயலாய் இருதயத்தில் மறுரூபமாகி ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு கரம் கோர்த்து இயேசுவின் வார்த்தையோடு தங்கள் ஜீவியத்தை அமைத்து கொண்டு தன்னுடைய கர்த்தர் நம்பி கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்கு உண்மையாய் உத்தமமாய் இருந்து தேவனுடைய நாமத்து நிமித்தம் சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு துணை நின்று என்னால் இயன்றதை செய்து முடித்து கர்த்தர் என கொடுக்கப்பட்ட கிருபையிலே உண்மையும் உத்தமமாய் இருந்து என் தேவன் என கொடுக்கப்பட்ட கிருபையினே நான் ஓட்டத்தை முடிக்கிற வேளையில் பரலோகம் என்னை அன்போடு நேர்த்து அன்போடு சொல்லும், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே உனக்காய் வைக்கப்பட்ட பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசி என்கிற சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியிலே உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த பக்கம் கொஞ்சம் வீக்காக கம்மியாக தெரியுது? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். எல்லாருமே ஒரு விசை கரங்களை ஏகமாக உயர்த்தி மாரநாதா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, மாரநாதா, ஹல்லேலூயா. மாரநாதனா என்னங்க? இயேசுவே. ஒரு சிலர் வாரம், ஒரு சிலர் சீக்கிரம் வாரம், எப்படினாலும் வாரம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரோடு ஐக்கியப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. இந்த வேதத்தில் எந்த அளவுக்கு வேதம் உங்களை பாதிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் உலகத்தை பாதிப்பீங்க. இந்த வேதம் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதோ உங்களை பாதிக்கும்படி வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பாதிக்கக்கூடிய மாற்றத்தை கர்த்தர் உதவி செய்வார். புரிஞ்சுங்க மாத்திராமேன்னு சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பரிசுத்த வேதாகமும் என்னை பாதிப்பு ஏற்படுத்தினால் என்னை பாதிக்கும்படி வரக்கூடிய பாதிப்பை நான் பாதிக்கக்கூடிய மேன்மையான அனுபவத்தில் கர்த்தர் என்னை மாற்றி சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த வேதத்தோடு நேரத்தை செலவிடுகிறவர்கள் கர்த்தருடைய பாதத்தில் செலவிடுகிற போது மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்படுறமா? தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டவளை பார்த்து தெரிந்து கொள். ஹல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை வாசித்து ஒரு ஸ்டான்ஸாவாகிலும் பாடி ஒரு சில மணி நேரங்களாகிலும் செபித்து கர்த்தரோடு தனிப்பட்ட விதத்தில் ஐக்கியப்பட்டு அந்த தாக்கத்தின் பலனாய் கேம்பிலோ வீட்டிலோ எந்த இடத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் கர்த்தர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் தேடினேன், அவர் என்னோடு பேசுகிறார், அவர் பேசுகிறதும் பழகுகிறதும் என் ஜீவியத்தில் நான் காட்டுகிறேன், இன்றும் இயேசு என் மூலமாய் உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்டுகிற சீஷர்கள் தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? இந்த நேரத்தில் அக்சால் தன்னுடைய தகப்பன் காலேபின் இடத்துல, அப்பா நீங்கள் எனக்கு ஒரு ட்ரை லேண்டை கொடுத்துட்டீங்க, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், காலேப் நீங்கள் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தை எனக்கு தரணும்னு சொல்லி வாய் திறந்து கேட்டால், இன்றைக்கு இந்த உலகம் ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திர வாழ்க்கையை நாம் கடந்து செல்கிற வேளையில் யாரெல்லாம் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே இந்த வனாந்திரமான இடத்தை நீர் வைத்திருக்கிறீர், நான் இதில் திருப்தி அடைவது இல்லை, எனக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் கேட்கிறவர்களுக்கு தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க. சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமாய் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, படித்தவங்க படிக்காதவங்க, நாலேஜ் இருக்குது இல்லை, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செட் ஆகாது. நம்ம சபையில் பாருங்கள், மிக்சடாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸோட ஜனங்கள் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறவங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறவங்க, இப்போ நடுவில் அப்படி தான், இப்போ கொஞ்சம் பாதி மிட் ரேஞ்சில் இருக்கிறவங்க, இன்னைக்கு எல்லாருமே மிக்சடாக இருக்கும்போது இந்த சத்தியம் புரியலன்னு சொல்லக்கூடாது, இந்த சத்தியம் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் போக வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்தே ஆகணும். புரிஞ்சவங்க மாத்திராமேன்னு சொல்லுங்களேன். புரிய வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. உங்கள் சுயநலத்தோட உங்கள் சுய அறிவை நீங்கள் போட்டிங்கன்னா, மாம்சம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா வசனம் கிரியை செய்யாது. ஆவியோடு தான் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. வாசிப்போம். இந்த நேரத்தில் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு முன்பதாய் நான் வைத்து விடுகிறேன். ஒன்று, ஆசாவும் யோசபாத்தும் எப்படி கர்த்தரை இக்கட்டு நேரத்தில் தேடினார்கள் என்று இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு முன்னடையாளமாகவும், இன்னொருவர் மோசே எப்படி கர்த்தரை தேடின போது இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தில் அவர் தேடினதினால் அவருக்கு வந்த பலனை நாம் சுருக்கமாய் பார்க்க இருக்கிறோம். நாம் வாசிப்போமாக. 2 நாளாகமம் 14:11 ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இக்கட்டு நேரத்திலே ஏறக்குறைய 10 லட்சம் போர் வீரர்களோடு கூட 300 ரதத்தோடு கூட எத்தியோப்பியனாகிய சேரா இவனை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி கவனம் கெட்டி போருக்கு வந்து நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே, யுத்த களத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானாம். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரோடு கூட தனிப்பட்ட ஐக்கியத்தில் வைத்திருப்பீர்களானால் எந்த மீடியேட்டரும் உங்களுக்கு தேவை இல்லை. நேரடியாய் உங்கள் பரலோக பிதாவினிடத்தில், ஆண்டவரே, இந்த இக்கட்டு நேரத்தில் உம்மை நான் நோக்கி கூப்பிடுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அந்தரங்கத்திலே என்னுடைய கண்ணீரையும் பெருமூச்சையும் பார்க்கிற ஒரு பரலோக பிதா ஒருவர் உண்டு என்பதை இந்த உலகம் அறியவில்லை. இதோ நான் நிரூபித்து காட்ட விரும்புகிறேன். என் பிரச்சனைகளை அந்தரங்கத்திலே என் பிதாவினிடத்தில் சொல்லுவேன், வெளியரங்கத்திலே பதிலை தந்து இன்னும் பிதா உயிரோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிற சந்ததி எழும்பிதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை அசைத்து ஆமேன் என்று சொல்லுவோமா? கணவன் இதை செய்வதை பார்க்கிற மனைவி உத்வேகம் அடைஞ்சு அவங்களும் கண்ணீரோடு மனம் திரும்பி ஜெபத்தில் இருப்பாங்க. மனைவியை பார்த்தா கணவன், 2 பேர் பார்க்கிறத பார்த்தா பிள்ளைங்க, சந்ததி சந்தானங்களும் கர்த்தரையே சேவிக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய விருப்பம், இதை நான் பின்னாடியே சொல்லணும், ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ கவனிங்க, யோசபாத்தினுடைய காரியத்தில் முன்னாடி போருக்கு போகும்போது தேவனை துதிக்கிற நபரை முன்பாக வைத்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடகர் குழுவையும் முன்பதாய் வைத்து அனுப்பினார். நல்லா கவனிங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். நல்லா கவனிங்க.
பாடலை பாடுகிறவர்களை முன்வைத்த அந்த போது யோசபாத்துக்கு எதிராய் வந்த அநேக ராஜாக்களை கர்த்தர் முறியடித்தாராம். இன்றைக்கு சர்ச்சை முடிச்சு காரில் போகும்போதே ஒரு சில குடும்பத்தார் சொல்லுகிறார்கள், பிரச்சனை சண்டை, காரில் ஏறி உட்கார்ந்து போகும்போதே எரிச்சலுங்க, சபைக்கு வர மாதிரியெல்லாம் திட்டுறது. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளணும்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஒரு பாடலை பாடுங்க. இல்லைனா ஹல்லேலூயா என்று சொல்லி பாட 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 அந்த காரில் ஏறக்கூடிய மனைவியோ பிள்ளையோ கணவனோ மாற்றத்தை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், குடும்ப ஜெபத்தில் கழுத மாதிரி ஹஸ்பண்ட் பாடினாலும் குடும்ப ஜெபத்தில் ஒவ்வொரு சகோதரிகளும் தெளிவாக சொல்லணும், மை precious husband, your voice is so sweet, so accurate. அருமையாக இருக்கு. அது ஊரில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, நம்ம சபையில் உள்ள ஒவ்வொருவரும் குடும்ப ஜெபத்தில் ஒரு ஸ்டான்ஸாவாகிலும் பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்களேன். பாடாத சகோதரர்கள் பாடிதான் ஆக வேண்டும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு வாய்ஸா, இப்படிலாம் போய் பாடுறிய அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தால் இப்போ சொல்லணும், உன் வாய்ஸ் கான குயில் மாதிரி இருக்குமா, நீ பாடு. வீட்டில் ஒரு அசைவை காண ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் பாட விடாதபடி பாடாமல் இருக்கிற வேளையில் தான் அநேக கட்டுகள், கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடாததினால் அநேக கட்டுகள் உங்களுக்கு வர ஆரம்பித்து விடும். நீங்கள் பாட 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 எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் கொடியை ஏற்றுவார். நாம் வாசிப்போம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. 14:7வது வசனத்தின் பின்பாகத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற குடும்பமாய் நீங்களும் உங்களை நம்பி இந்த உலக வாழ்க்கையில் ஏற்ற துணையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான மனைவியினுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு, பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு உத்தரவாதத்தோடு கர்த்தரை நீங்கள் உண்மையாய் தேடுகிற வேளையில் கர்த்தரை தேடுகிற உங்களுடைய காரியங்கள் வாய்க்கப்படும் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவோம். அடுத்து 2 நாளாகமம் 20:12 ஒருவரை வாசிக்க கேட்போமா? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அது திருமணமானவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும், பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமாய் முழங்கால் படையிட்டு கர்த்தரை நீங்கள் ஏகமாய் தேடுகிற வேளையில் மனைவியினுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு, பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு, தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு பலனும் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியவும் இல்லை, நாங்கள் உம்மை தேடுகிறோம். அன்றைக்கு யோசபாத்திற்கும் ஆசாவிற்கும் உம்மை தேடின போது சுற்றுப்புறம் எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்ட கர்த்தர், ஒரு தீங்கும் அணுகாதபடி மாற்றின கர்த்தர், இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தை நாங்கள் உம்மை தேடுவதற்கு அர்ப்பணிக்கிறோம், சபையாராய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் என்று சொல்லி உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிற வேளையில் மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஜெபிக்காத போது பார்க்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போமா? 2 நாளாகமம் 20:6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, யோசபாத் நல்லா அறிஞ்சிருந்து சொல்றான் பாருங்க வசனத்தை. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்க கூடாது. தகப்பன் சொல்லுகிறார், கொஞ்சம் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். தன்னுடைய பிள்ளை தன்னுடைய தகப்பன் சொன்ன அதே ஃபாலோ பண்ணது நிமித்தமாய் யோசபாத்திற்கும் வார்த்தை வருகிறது, தேவரீர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, நீர் அல்லவோ கர்த்தர், தேவரீர் ஜாதிகளின் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் நீர், ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி வரக்கூடிய பிரச்சனைகளை
கர்த்தரை தேடுகிற விதத்தின் மூலமாய், கர்த்தரை துதிக்கிறது நிமித்தமாய், குடும்பமாய் கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணுகிறதிலே சேர்ந்து இருந்ததினால் பிரச்சனைகளை மாறுதலாய் முடிய பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், ஆவிக்குரிய காரியத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்க. கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த வசனத்தை நான் இப்போ சொல்லக்கூடியது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பு. முதல் காரியத்தில் பார்த்தோம், ஆசாவும் யோசபாத்தும் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் யுத்த காலத்தில் சும்மா தூங்கிட்டுலாம் இல்லை, யுத்த காலத்தில் வாழ்வா சாவான்னு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில், இக்கட்டான அந்த நேரத்தில் எபிரேயர் 4:16 வாசிக்கிறது போல், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேருவோம் வாருங்கள் என்று அவரை தேடும்படியான அந்த அதிகாரத்தையும் தைரியத்தையும் உடையவர்களாய் கர்த்தரை தேடின போது மாற்றத்தை பார்த்தார்கள். இது இந்த உலகத்தோடு முடிந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கக்கூடிய காரியம் நித்தியத்திற்கு நேராய் உங்களை நடத்தும். இந்த மோசே கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தர் மூலமாய் தரிசனம் கொடுக்கப்பட்டது. முட்செடி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் முட்செடி பற்றி எரிந்து அழிந்து போகவில்லை. ஆனால் அந்த முட்செடி பற்றி எரிகிற காட்சி அவனை கவர்ந்து இழுத்தது. அந்த எப்பயுமே ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய கிருபை ஆரம்பத்தில் பிள்ளைகளாய் அனுபவம் இல்லாதவர்களாய் இருக்கிற போது நமக்கு சொல்ல முடியாததும் ஆச்சரியமான ஒரு அன்பாய் காணப்படும். அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், இரக்கம் அப்படிப்பட்ட இழுக்கக்கூடிய தன்மை உடையது. ஆகவே தான் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது. தேவஜனமே, மோசே முதலாவது ஒரு ஸ்டெப் எடுத்து பார்க்கிறான். முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அழியவில்லை, எரிந்து போகவில்லை, சாம்பல் ஆகலை. இந்த காரியத்தை பார்க்கும்படி பக்கத்தில் வரும்போது அந்த முட்செடியிலிருந்து கர்த்தருடைய சத்தத்தை முதலாவது கேட்கிறான். அடுத்து 24, 16, 18 வேகமாக வாசிப்போமா? யாத்ராகமம் 24. மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னி போல் இருந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே கரங்களை எல்லாம் அப்படியே கொஞ்சம் காட்டுங்களேன். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுங்களேன். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. அதுக்குள்ளே எல்லாரும் அப்படியே இல்லை, கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லை, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்லை, ஒரு சிலர் என்ன சொன்னாலும் நாங்கள் பண்ண மாட்டோம். அதெல்லாம் பாருங்க, எல்லாம் தைரியம் சந்தோஷமா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முட்செடி, அடுத்த ஸ்டெப்பு சீனாய் மலையில் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்றை நம்பணுன்றதுக்கு நான் மலை மேலே வந்து இறங்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ இறங்கி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தின அந்த மோசே, அவ்வளவு பிரத்யட்சமாய் பார்த்த அந்த மோசேக்கு ஒரு தனியாத தாகம் இருந்துச்சு. உம்முடைய மகிமையை மாத்திரம் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. முட்செடியின் அனுபவம் மட்டும் இருந்தாலே காலம் ஃபுல்லாக சொல்லிட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அவ்வளோ ஜனங்களுக்கு முன்னாடி மகிமையின் மேகத்தில் இறங்கி வந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்த மோசேக்கு தெரியும், இது மாத்திரம் அல்ல மகிமை, இதிலும் இன்னொரு மகிமை உண்டு. கொஞ்சம் கரங்களை அப்படியே ஆக்ஷன் பண்ணுங்க பார்ப்போம். வீட்டுக்கு போகும்போது திடீர்னு இப்படி பண்ணுவீங்க, யாராச்சும் கேட்டாங்கன்னா மகிமையின் மேல் மகிமை. இப்போ நீங்கள் அடுத்து 33, 18, 19, 20 வாசிப்போமா? முடிக்க போகிறோம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று. கவனிங்க, 2 ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி பிரசன்ஸை ஃபீல் பண்ணியாச்சு, ஆல்ரெடி என்கவுண்டர் பண்ணியாச்சு, ஆல்ரெடி பிரசன்னத்தை உணர்ந்தாச்சு. இவ்வளவு அனுபவம் இருந்தாலும் அந்த மோசேயை போல கர்த்தரோடு நெருங்கி பழகுகிறவர்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், இன்னும் அவரிடத்தில் மகிமை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து சீயோனிலே அவருடைய சந்நிதியில் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வியூ ஆஃப், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை, என்னுடைய வியூயிங் டைரக்ஷனை மாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியா வாசிப்போமா? 18, 19, 20. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ
அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஹல்லேலூயா. இந்த 2 ஸ்டெப்ல ஏறினாலும் அவ்வளவு வல்லமையையும் தன்னுடைய ஆவியிலே தாங்கிக் கொண்டிருந்த மோசேக்கு ஒரு ரகசியம் தெரிந்தது. அல்ல அல்ல அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் உண்டு, வெளிப்பிரகாரத்தில் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என் கர்த்தரோடு நான் ஐக்கியப்பட்டு இருப்பேன் என்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய மகிமையை காண வாஞ்சிக்கிறவர்களுடைய கண்கள் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இன்னும் 2 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 34, 29, 33, 34. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு பாஸ் போடுங்களேன். தன்னோடு கூட கர்த்தர் பேசினது நிமித்தமாய் வெளிப்பட்ட அந்த பிரகாசத்தின் வல்லமை மோசேக்கு தெரியல. அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். உங்களை பார்த்து பயப்படக்கூடிய நாட்கள் வரும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உங்களை பரியாசம் பண்ணவங்க உங்களுக்கு பயப்படக்கூடிய அனுபவத்தில் ஆண்டவர் மகிமையா மாற்றுவார். நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? கூடாரத்துக்குள்ள போகும்போது மட்டும் மோசே முக்காடு போட மாட்டாப்புல, மற்ற வரக்கூடிய எல்லா நேரமும் முக்காடு போட்டிருந்தாங்க. மோசேக்கு தெரியல என்ன ஸ்டேட்டஸ்ன்ட்டு, ஆனால் பார்த்த ஜனங்களுக்கு தெரிஞ்சது. ஐயா, இன்னைக்கு உங்களுடைய முகம், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து மகிமையின் மேல் மகிமை, ஜெபத்தின் அறையில் முடிச்சிடலாங்களா? ஜெபத்தின் மேல் ஜெபத்தில் நீங்கள் காத்திருக்கிற வேளையில் உங்களுடைய முகம் பிரகாசம் அடைகிறது. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களிடத்தில் உங்களோடு பழகுகிறவர்கள், சகோதரா, உன் ஃபேஸில், உன் பிஹேவியரில், உன்னுடைய ஆட்டிடியூடில் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கிறேன் என்று அவர்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றவங்க, விரும்புகிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. கடைசியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் 2 கொரிந்தியர் 3:18 நாம் வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 3:18. ஒரு விஷயம் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சகோதரர், ஒரு செகண்ட், எல்லாரும் கண்களை மூடி ஒரு வாஞ்சையோடு ஒரு சிறு பிள்ளையை போல, ஆண்டவரே உங்க மகிமையை நான் இந்த உலகத்துல தான் ஆண்டவரை நான் அனுபவிச்சு முடிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நான் மகிமையை நான் அனுபவிக்க முடியும். இந்த வாழ்க்கை முடிந்து விட்டால் இதோடு நித்தியம்தான். இந்த உலக வாழ்க்கையில் நான் உமக்கென்று உம்மோடு நான் எந்த அளவுக்கு நெருங்கி சேர முடியுமோ, எந்த அளவுக்கு நான் உங்களை தேட முடியுமோ, எந்த அளவுக்கு உம்மிடத்தில் அன்பு கூற முடியுமோ, எந்த அளவுக்கு மகிமையின் சாயலை அணிந்து கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு பரலோகத்தின் வல்லமையினால் நிரம்பி இருக்க முடியுமோ. வெளியில பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும், வெளியில பார்த்தா சாதாரண ஃப்ளஷாக தான் தெரியும், ஆனால் உள்ள இருக்கக்கூடிய மனிதனோ மகா வல்லமையினால் நிறைந்திருக்கும். அது பரலோகத்திற்கு மட்டுமே தெரியும். அந்த சாயலை வெளியே ஆண்டவர் காண்பிக்கிற போது உங்களை கண்டு அநேகர், உங்களை ஏளனம் பண்ணின ஆபீஸ்ல இருக்கிறவர்கள் உங்களுக்குள் காணப்படுகிற மகிமையின் பிரசன்னத்தை பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற நாட்கள் சமீபம். எத்தனை பேரை வாஞ்சிக்கிறீங்க? Lord, I need more. Change my view, Lord. உம்மை தேடுகிற பாணி, உம்மை தேடுகிற லைஃப் ஸ்டைல் மாறிதான் ஆக வேண்டும். நான் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுறேன். இன்னும் என்னை எந்த அளவுக்கு நிரப்பப்பட முடியுமோ என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் மகிமையினால் நான் நிறைந்திருக்க விரும்புகிறேன். மற்றவங்களுக்கு முன்னாடி சாதாரணமானவன் தான் தெரிவேன், ஆனால் பரலோக தகப்பனுக்கு முன்பதாய் நான் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருப்பேன். பிரதர் வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென், ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இந்த பாக்கியம். கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஆண்டவரே நான் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும், நிரம்பிக் கொண்டே இருக்கணும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி அந்த ஆசாவிற்கும் யோசபாத்திற்கும் இக்கட்டு நேரத்தில் உம்மை தேடினார்களப்பா, முழு இருதயத்தோடு தேடினார்களப்பா. உம்மை தேடின நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு நீர் ஜெய
ஜெயத்தை தந்திராண்டவரே, இளைப்பாறுதலை தந்து இந்த நாளில் குடும்பமாய் சேவிக்கட்டும், குடும்பமாய் கர்த்தரை தேடட்டும், குடும்பமாய் ஆலயத்திற்கு சபைக்கு வரட்டும் ஆண்டவரே. அதோடு கூட இந்த மோசையை போல அப்பா எங்களுக்கு இந்த முச்சடி அனுபவம் வேண்டாம், அந்த சீனாய் மலையின் அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா தனிப்பட்ட முறையில் உங்க மகிமையை நான் காண வேணும். இந்த உலக வாழ்க்கையில் நான் எந்த அளவிற்கு மகிமையில் நான் நிரம்பி இருக்கிறேனோ, எந்த அளவிற்கு கர்த்தருடைய வல்லமை எனக்குள் கிரியை செய்கிறதோ, எந்த அளவிற்கு கர்த்தரோடு நான் இணைந்து செயல்படுகிறேனோ, அந்த அளவிற்கே நான் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே யுகா யுகமா என்றென்றுமாய் நான் பிரகாசிப்பேன் என்கிற அந்த ஆண்டவரே தாகத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தருவீராக. ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக, சிறு பிள்ளைகளுக்கு தருவீராக, வாலிபர்களுக்கு தருவீராக, முதியவர்களுக்கு தருவீராக. உம்முடைய வருகைக்கு சபையார் ஆயத்தப்படுகிறோம். எங்களை மறுரூபப்படுத்தும். நாங்கள் பெருக அல்லப்பா, நீர் பெருக, நாங்கள் சிறுகட்டும். உலகத்தின் சாயல் மாறி மகிமையின் சாயலை அணிந்து ஆண்டவரே யோவானை போல ஆவிக்கு உள்ளாகிற அனுபவத்திற்குள் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும், எங்களுக்கு உதவி செய்தருளும், உதவி செய்தருளும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.